ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வானமேலை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். யூனிட் 4 சேவ் ஃபார் த ஃபியூச்சர். இந்த யூனிட்டோட ஆன்சர்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்ஸ்கிராம்பிள் த லெட்டர்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸ்கிராம்பிள்னா கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதை அன்ஸ்கிராம்பிள் பண்ணணும்னா வரிசைப்படுத்தி சரியான வார்த்தையாக எழுதணும். அது மாதிரி பார்த்தோன்னா ரேபிட் லிவ்ஸ் இன் ஏ பர்ரோ. We need electricity to light the bulb. We need to drink plenty of water during summer. Piggy bank is used to save money. Robin digs the soil to plant a sapling. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரீரைட் பண்ணோம்னா இந்த வேர்ட்ஸ் கிடைக்கிது நமக்கு. இங்கே வந்து ஒரு 5 சென்டென்சஸ் கொடுத்துட்டு பிக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கரெக்டான பிக்சரில் கரெக்டான சென்டென்ஸ் எழுதணும். இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு டாக் இருக்குது. அது வந்து ஒரு பள்ளம் நோண்டிகிட்ருக்கு. பள்ளம் நோண்டி என்ன செய்யுது அதுக்கான சென்டென்ஸ் இருக்குது. The dog digs a pit to hide its bone. செகண்ட் ஒன் ஒரு கேல் இருக்காங்க. அதுக்கான சென்டென்ஸ் வந்து காவியா கலெக்ட் ஷெல்ஸ் ஃப்ரம் த சீஷோர். தேர்ட் ஒன் ராபிட்டோடது. ராபிட் ஹைட்ஸ் இன் த பரோ. We need to save electricity. In summer, Arun drinks more water. இது எல்லாமே given sentences தான். அதை பார்த்து தான் நம்ம வந்து அழகாக எழுதியிருக்கிறோம். மேட்ச் த அண்டர்லைன் வேர்ட் வித் இட்ஸ் மீனிங். ராபிட் லிவ்ஸ் இன் பரோஸ். அதுக்கு மீனிங் வந்து என்னன்னு பார்த்தோன்னு பண்ணிங்கன்னா ஸ்மால் ஹோல்ஸ், சின்ன சின்ன பொந்துகள். பீஸ் கேதர் ஹனி ஃப்ரம் மெனி ஃப்ளவர்ஸ். கேதர் அப்படின்னா சேகரிக்கிறது, கலெக்ட். ஆண்ட்ஸ் லிவ் இன் காலனி இன் ஆந்தல்ஸ். காலனி அப்படின்னா ஒரு செட்டாக இருக்கிறது, குரூப். த ரேட் காட் ட்ராப்ட் இன் த பாட்டில். ட்ராப்டுனா மாட்டிக்கிறது, ஸ்டக். ஃபார்மர்ஸ் ஃப்ளோ த லேண்ட் அண்ட் பிளான்ட் த சீட்ஸ். ஃப்ளோ அப்படின்னா விழுறது, வயலில் உழவு வேலை செய்வாங்களோ அதை டிக். ஏர் ஓட்டி விழும்போது கொஞ்சம் லேசான குழிகள் பறிக்கிற மாதிரி தான் வயலில் உழுவாங்க, அதை வந்து டிக். அதை அப்படி மேட்ச் பண்ணிக்கலாம். கேதர்னா கலெக்ட், காலனி குரூப், ட்ராப்டு ஸ்டக், ஃப்ளோ டிக். Write a sentence for the given word. Save. We need to save electricity. Water. Water is essential. Essential na important. Collect. I collect pebbles. I collect stamps. சாப்னா சாறு. ஐ லைக் மேங்கோ சாப் இப்படி போட்டுக்கலாம். இல்லைனா அங்கே புக்கில் ஏதாவது சென்டென்ஸ் இருக்கான்னு பார்த்தோன்னா புக்கில் ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அதே கூட எழுதிக்கலாம். ஆண்ட்ஸ் ட்ரிங்க் த லீஃப் சாப். எறும்புகள் வந்து இலையில் இருக்கிற அந்த ஜூஸியான சாரை வந்து குடிக்குது அப்படின்னு அர்த்தம். சாப் அப்படின்னா சாறு அப்படி. டிக். The dogs dig a hole. Listen to the story and read it. அது வந்து ரீடிங் ப்ராக்டிஸ் மட்டும்தான். A lesson to save. இதை ஸ்கேன் பண்ணால் கூட ஆடியோ ப்ளே ஆகலாம், இல்லைனா நான் படிக்கிறேன். A lesson to save. Amir is a small boy. One day he went to the garden. He saw a small creature in the field. It was like a rat. It was throwing dirt out of a pit. Amir: Hey, who are you? What are you doing there? Mole:
I am a mole. I dig a burrow. I make earthworms fall in the traps. I save them for the winter. Amir saw an ant. It carried a big leaf. Amir, why are you carrying this big leaf? Ant, I collect leaves for my colony. It weighs nearly 20 times of my weight. I drink the leaf sap. I grow fungus on the leaves. I feed it to our babies. Oh, that's good. Do you save the food you need? Yes, we save food. My mom asks me to save water, food, electricity, forest, and fuel. I won't let the water drip. I won't let the fan run unnecessarily. Like you, I always care and save the resources. Choose and write the correct sentence for the picture. This is an ant, it carries a leaf. In the picture ka match aho. Vijay closes the tap when water is dripping. In the picture ka match aho. Akash switches off the fan while leaving the room. In the picture ka match aho. அப்படி எழுதிடலாம். Read and cross the wrong sentence. The mole is in the burrow. It makes worm traps. It doesn't save for winter. இது ராங் சென்டென்ஸ். அது வின்டருக்காக தான் சேவ் பண்ணுது. Ants live in burrow and drinks the leaf sap and grow fungus on the leaves. பரோவில் வாழாது, அது பொந்தில் இருக்காது. எறும்புகள் வந்து புற்றில் தான் இருக்கும். ஆந்தில்னு பேர் அதுக்கு. இது ராங் சென்டென்ஸ். We save water in the dam. We can waste water. We need water to live. இது wrong sentence. We have to save the water. We shouldn't waste the water. Read the dialogues and answer the questions. I am a mole. I dig burrows. I am an ant. I carry things to my anthill. Who are the speakers? Mole and ant. What do they do? Mole dig burrows. Ant carry things. It's enough. Read the passage and rewrite it with correct details from the story. ஸ்டோரி ஃபஸ்ட்டு இந்த பேசேஜ் படிச்சுட்டு ஸ்டோரியிலேருந்து கரெக்டான சென்டென்ஸ் யூஸ் பண்ணி எழுதணும். சில மிஸ்டேக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை சரி பண்ணி எழுதணும். அமீர் சீஸ் அன் ஆண்ட் அண்ட் எ மவுஸ். த ஆண்ட் கேரிஸ் எ கேக். கேக்கை எடுத்துகிட்டு போச்சு, லீஃபு அதை எடுத்துகிட்டு லீஃப் போடணும். த மோல் டிக்ஸ் அண்ட் ஆந்தல். மோல் டிக்ஸ் அண்ட் பரோ. அமீர்ஸ் ஃபாதர் ஆஸ்க் டு சேவ் வாட்டர். அண்ட் அமீர்ஸ் மதர் தான் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே சேவ் பண்ணணும்னு மதர் தான் சொன்னாங்க. ants கலெக்ட் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸா கலெக்ட் பண்ணது கிடையாது, லீவ்ஸ். தட் லீவ்ஸ் வெயிட் 20 டைம்ஸ். அதோட எடையை போல் 20 மடங்கு. 20 டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் வெயிட். எறும்போட வெயிட்டை மாதிரி 20 மடங்கு வெயிட் உள்ள இலையை வந்து எறும்பு எடுத்துகிட்டு போகுது. ants ட்ரிங்க் ஃப்ரூட் ஜூஸ். நோ 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 நோ. லீஃப் சாப். இலையில் இருக்க சாறுகளை அது குடிக்குது. தே க்ரோ ஃபங்கஸ் ஆன் த லீவ்ஸ். ஸோ இப்போ கரெக்ட் பண்ணிட்டோம், அதை அப்படியே நம்ம ரீரைட் பண்ணணும். நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு எழுதியிருக்கிற வார்த்தையை வச்சு அப்படியே ரீரைட் பண்ணிக்க வேண்டியதான். வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கூட ஆன்சர் எழுதிக்கோங்க. சர்க்கிள் த கரெக்ட் ஆப்போசிட் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்டு. அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேர்டுக்கு ஆப்போசிட் எழுதணும். பிக்குக்கு ஆப்போசிட் ஸ்மால், மோருக்கு ஆப்போசிட் லெஸ், ஓல்டுக்கு ஆப்போசிட் யங், அஸ்லீப் ஆப்போசிட் அவேக். Complete the sentence using the correct word. A giraffe has a dash neck but a deer has a dash neck. Opposite word. ஜிராஃபுக்கு லாங் நெக் இருக்கும், டியருக்கு ஷார்ட் நெக் இருக்கும். The sky is dash in daytime and dash at night. The sky is bright in daytime and dark at night. Siva is healthy and dash, but Balo is sick and dash. Healthy and strong, sick and weak.
My brother's glasses dash of juice, but my glass is dash. My brother's glass is full of juice, but my glass is empty. So இதன் opposite long, short, bright, dark, strong, weak, full, empty. Choose the correct opposite word and rewrite the sentence. பிங்க் கலரில் கொடுத்துருக்கிறதுக்கு ஆப்போசிட் செலக்ட் பண்ணணும். ஸ்மால் பெபிள்ஸ், பிக் பெபிள்ஸ். ஸ்மால் எடுத்துகிட்டு பிக் போட்டு எழுதணும். வெயிட் அப்படின்னா நனைஞ்சிருக்கிறது, ட்ரை. ட்ரை அப்படின்னா நல்லா காஞ்சிருக்கிறது. ஹாட் அப்படின்னா ரொம்ப சூடாக, கோல்டு சில்லுன்னு. க்ளீன் சுத்தமாக, டர்ட்டி அழுக்கா. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஆப்போசிட் வேர்ட்ஸை போட்டு ரீரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் நான் எழுதுகிறேன். ஸோ ஆப்போசிட் வேர்ட் போட்டு நம்ம வந்து எழுதியாச்சு. லுக் அட் த பிக்சர் அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ் பை சேஞ்சிங் த அண்டர்லைன்டு வேர்ட். அண்டர்லைன் வேர்டை சேஞ்ச் பண்ணி எழுதணும். பிக்சரை பார்த்து சேஞ்ச் பண்ணணும். இந்த பாப்பாவுக்கு த கேர்ள் இஸ் ஹாப்பி கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இருக்கிறது கேர்ள் இல்லை, பாய். அப்போ த பாய் அப்படின்னு எழுதிக்கிறோம். த பாய் இஸ் ஹாப்பி இல்லை, அன்ஹாப்பி இல்லைனா சேடு. ரெண்டுமே ஒன்று தான். அன்ஹாப்பின்னு எழுதிக்கலாம், இல்லைனா சேட். இந்த வார்த்தை இல்லை இந்த வார்த்தை ஏதாவது ஒன்று எழுதிக்கோங்க. த கேட் இஸ் ஃபேட், பட் இங்கே இருக்கிறது டாக். த டாக் இஸ் thin. The door is closed, the window is opened. ஆப்போசிட் தான். இங்கே வந்து அன்ஹாப்பி கூட போட வேணாம், சேட் போட்டுக்கோங்க. ரீட் அண்ட் ரைட். Read the story a lesson to save in page number 46. Identify the answers for the questions. Who digs the burrow? What does it do? From the story and write about the character in the given lines. Page number 46ல அந்த ஸ்டோரி நாம் படித்தோம். அதில் வந்து என்ன கேட்குறாங்க? Who digs the burrow? A mole digs the burrow. Who does it do? What does it do? It make a traps to earthworms to fall. அதான் வந்து இதுக்கு ஆன்சர். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஐடென்டிஃபை த ஆன்சர்ஸ் ஃபார் த கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை எழுதணும். இதுதான் அதுக்கு வந்து ஆன்சர். இந்த ஐ எடுத்துகிட்டு மோல் போட்டுருணும். மோல் போட்டோன்னா ஆன்சர் பக்காவாயிடும். அது நல்லா கொஞ்சம் அழகாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட யூனிட் 4 கவர் ஆயிடுச்சு.